கைகேயி என்ன விஷயம்ங்கிறத தயரதனிடத்திலே போட்டு உடைச்சுட்டான். என்ன சொன்னா, ஆய வரங்கள் இரண்டில் ஒன்றில் என் சேய் அரசாள. அடுத்த வரம் என்ன சொன்னா, நல்ல பதம், சீதை கேழ்வன் வனமாள். கூட என்னன்னு சொல்லல, ராமன்னு வார்த்தையை போடல, சீதையினுடைய புருஷன். அப்படி சொல்லி சீதையினுடைய கணவனாகிய ராமன் எங்க போகணும், காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே கேட்ட மாத்திரத்திலே தயரதனுக்கு ஒரே வருத்தம், மனசுல ஒரு வருத்தம் வந்துடுச்சு. அதைத்தான் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வருத்தத்துல அவர் என்ன புலம்ப போறார், அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போறார், அவர் அந்த விஷயங்களை கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆகவே கணவனிடத்திலே கைகேயி தனக்கு தர வேண்டிய 2 வரத்தை கேட்டுக்கொண்டாள். இப்ப கடைசியாக தயரதன் என்ன சொல்லணும், தந்தேன்னு வாய் கொடுக்கும். முதல்ல அவர் என்ன சொன்னார், கொடுப்பதான விஷயத்தை தருகிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேள் கைகேயி அப்படின்னு சொன்னார் இல்லையா. நீ என்ன வேணும்னு நினைக்கிறியோ அதை நீ சொல்லு, கேள் கைகேயி. கேட்க மாட்டாயா, என்னத்துக்காக கொடுக்கிறேன்னு சொன்ன, நீ என்ன நினைக்கிறியோ நான் தருவேன், மைந்தன் வள்ளல் ராமன் மீது ஆணை. இந்த வார்த்தையெல்லாம் மறக்க கூடாது, இதெல்லாம் கம்பன்ல நம்ம ரசிக்க வேண்டிய இடங்கள். வள்ளல் ராமன், அந்த வார்த்தையை பாருங்க, என்ன அழகான வார்த்தை ஜாலமாக கம்பன் போடுறான். ஏன் வள்ளலாம், தயரதனுக்கு பிள்ளைக்கனி தீர்த்து வைத்ததினால் அவன் வள்ளல். அப்படியாக அவனுக்கு பேரை தரக்கூடியவனாக அந்த பிள்ளையாக வந்ததினாலே தயரதன் சொல்லிட்டான், அந்த வள்ளல் ராமன் மீது ஆணை, நீ என்ன சொல்றியோ சொல்றேன், நீ என்ன கேட்க வரியோ அதை நான் தருவேன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த அம்மா அந்த வார்த்தை வந்த உடனேயே தான் அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து நாடகம் நடத்திய பிறகு கைகேயி ஒரு பீடிகையா ஒரு போட்டா, சம்பராசுர வதத்திலே நீங்கள் எனக்கு 2 வாரம் தரேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. ஓ அதுதானம்மா, என்ன இப்ப கேளுன்ட்டான். 2 வரத்தையும் சொல்லிவிட்டான். 2 வரத்தை சொன்ன பிறகு தயரதனுடைய நிலை என்ன, தயரதன் என்ன மாதிரி பாடுபடுகிறான், அவன் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பார்ப்போம். மேவிய நிலத்தில் இருக்கும் நிற்கும் வீழும் ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும், பாவியை உற்று எதிர்பற்றி ஏற்ற என்னும் ஆவி பதைப்ப அலைக்கண் எய்துகின்றான். அவனால நிக்க முடியல, நிலத்துல நிக்கணும்னு நினைக்கிறான், தலையெல்லாம் சுத்து. ஏன், கைகேயி கேட்ட ஒரு விஷயம் அவளுடைய காதிலே விழுந்தது, அவனுக்கு தலையெல்லாம் சுத்து, விழும், கீழே விழறான் மயக்கத்து. ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும். ஓவியம் மாதிரி, ஓவியம் எப்படி இருக்கான், உயிரில்லாத ஓவியம் கிடந்தா எப்படி இருக்கும். ஒரு உயிரில்லாத ஓவியம் இருந்ததுன்னா நம்ம பார்க்க அழகா இருக்கு, ஆனா உயிர் இல்லையே. அதுபோல் தயரதன் உயிரில்லாத ஓவியமாக கிடக்கின்றான். பாவியை உற்று எதிர் பற்றி ஏற்ற என்னும், அவள் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணுது இவனுக்கு, இந்த அளவுக்கு கோபம் வருது. ஆவி பதைப்ப, மனசு துடிக்குது, அலை கண் ஏதுகின்றான், அப்படியே அலை மோதுது, கண்ணு துடிக்குது, எல்லாம் பண்ணுது. என்ன செய்ய முடியும், மனைவி கேட்டுட்டான். இவன் இதை எதிர்பார்க்கல, அவ்வளவுதான் விஷயம். என்னன்னா தயரதன் என்ன எதிர்பார்த்தான், கைகேயி ஏதோ கல்யாணம் ஏதோ சமாச்சாரம் சொன்னானே, எனக்கு 4 பட்டுப்புடவை கொடு, அந்த நகையை கொடு, ஏதோ கொடு, அதை கொடு கேட்டிருப்பா. அதை கொடுத்துட்டு நம்ம வேலையை முடிச்சுடலாம். இல்லை ஏதோ ஒரு சின்ன நாட்டை கொடுங்க, இல்லை நான் அந்த நாட்டுக்கு நான் உட்காந்துருக்கணும், இல்லைன்னா அவங்க நான் தான் மெயினா பக்கத்துல உட்காந்துக்கணும், பட்டாபிஷேகம் பண்ணும்போது நான் தான் பட்டத்து ராணியா உட்காந்து, எதையோ ஒண்ணு கேட்டிருப்பான்னு இவன் நினைச்சான். ஆனா இவன் எதிரே பார்க்காத ஒரு ட்விஸ்டா தசரதன் இடத்திலே கைகேயி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டா. என்ன சொன்னா, 2 வரங்களில் என் சேய் அரசாள சீதை கேழ்வன் வனமாள முடிஞ்சு. இதுலத்தான் இவனுக்கு தலை சுத்துறது எல்லாம் வந்துருச்சு.
இப்ப இன்னும் அவனுக்கு மனசு ஆறல, மனசு அப்படியே துடிக்குது. என்ன பண்றான் பாருங்க. பெண் என உட்கும் பெரும் பழிக்கு நானும் உள் நிறை வெப்போடு உயிர்த்து உலாவும் கண்ணினில் நோக்கும் அயர்க்கும் வன் கை வேள் வெம் புன் நுழை நிற்க உழைக்கும் ஆனை போல்வன். ஒரு யானை ஒண்ணு இருக்கு பாவம், இந்த போர்க்களத்திலே வந்திருக்கு. இந்த போர்க்களத்துல வந்திருக்கும் போது அதுக்கு ஏதோ அடிபட்டோ எதுவோ அதுக்கு ஏற்கனவே ஒரு புண்ணு இருக்கு. அந்த போர்க்களத்துல ஒருத்தன் வேணுண்டே அந்த யானையினுடைய புண்ணின் மீது தன் கையில் இருந்த வேலை ஒருத்தன் பாய்ச்சினால் எப்படி இருக்குமோ சொல்றோம் இல்லையா, பழமொழி என்ன சொல்ற, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுவது, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுவது. அப்ப புண்ணாக இருக்கக்கூடிய யானை, அந்த யானை நிற்கின்றது, அந்த யானையின் மீது அழகாக வேலை பாய்ச்சுகின்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த யானைங்கிற ஒப்புமையே கம்பன் மாத்தவே இல்லை இல்லையா. ஆரம்பத்திலிருந்து என்ன, முதல்ல அவன் நாடக மயிலா விழுந்த போது எப்படி தூக்குனா, மயிலை தூக்கிய யானை போல் தூக்கி கொண்டு வந்தான். அந்த யானை அங்கேருந்து பிடிச்சிருந்தா வர, இந்த யானை எந்த இடத்துலயும் மாத்தல அவர். அழகா இப்பவும் அந்த இடத்துல என்ன சொல்றார், அந்த யானை புண்பட்ட யானையின் மீது வேல்பட்டது போல், புண்ணில் வேல்பட்டது போல் தயரதனுக்கு இந்த சொல் இருந்தது. அப்படியே அவனுக்கு என்னன்னா, பெண் என உட்கும் பெரும்பழிக்கு நானும் கொன்னுடலாமான்னு கூட கோவம் வருது. கொன்னுட்டா பழி வருங்கிறதுக்காக கம்முன்னு இருக்கான். உள் நிறை வெப்போடு உயிர்த்தும் உலாவும். அப்படியே உள்ளுக்குள்ள என்ன தாபத்தோடு பெருமூச்சு விட்டு 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 கண்ணில் நோக்கும் அயர்க்கும், அப்படியே உத்து அவளை பார்க்கிறார். அப்படியே அதுல சோறு, அவளை ஒன்னும் செய்ய முடியல அவருக்கு. இவ்வளவு கலக்கங்களோடு தயரதன் நின்று கொண்டு இருக்கிறான். அவனால ஒன்னும் சொல்ல முடியல, கீழே விழறான், எழுந்து நிக்கணும்னு நினைக்கிறான், ஒன்னும் பண்ண முடியாது. கம்ப நெடு களி யானை அன்ன மன்னன் வெம்பி வீழ்ந்து எழும் விம்மல் கண்டு வைத்துற்று உம்பர் நடுங்கினர் ஊழி போர்வது ஒத்தது அம்பன கண்ணவள் உள்ளம் அன்னதேயால். இப்படி அழகாக, ஏதாவது என்னன்னா, எப்பேற்பட்டவன் அந்த தயரதன் என்று சொன்னால், ஒரு காலத்திலே தேவர்களுக்கு பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது தேவர்களுக்காக சார்பாக அவர்களுக்காக போர் செய்து இந்திரலோகத்தையும் தேவலோகத்தையும் மீட்டு தந்தவனாக தயரதன் இருக்க. இது யார் சொன்னது? விஸ்வாமித்திரர் ஒரு வார்த்தை சொல்றார் இல்லையா. விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்தை, அந்த யாக சம்ரட்சணம்னு சொல்லும் போது யாகத்தை செய்யணும், அதுக்கு தனக்கு இடர் வருதுன்னு சொல்லும் பொழுது அழகான ஒரு வார்த்தை சொல்றார் விஸ்வாமித்திரர்கிட்ட. இவர் கேட்கிறார், தசரதன் என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு அழகாக சொன்னார் விஸ்வாமித்திரர். அப்பா, என் போன்ற முனிவர்களுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை என்றால் ஒன்று தேவேந்திரனிடத்திலே செல்லுவோம், இன்னொன்னு உன்கிட்ட வருவோம், அதனால் உன்னை தேடி வந்தேன். அப்பன்னா என்ன அர்த்தம்? தேவர்கள் உலகத்திலே கூட பிரச்சனை என்று சொன்னால் தயரதன் வருவான். எதற்காக நான் இதை சொல்றேன்? அப்படி வீரங்கொண்டவனாக மதக்கண்ட களிராக அழகான யானையை போல் இருப்பவன் அவன். அங்கேயும் யானையைத்தான் சொல்ற, திருப்பியும் மாத்தல, அந்த ஒப்புமையை மாத்தவே இல்லை அவர். யானை அன்ன மன்னன், கட்டு தெரியல, கட்டி வச்சா கூட உடைச்சுக்கிட்டு வெளியில வரக்கூடிய யானையை போன்ற வீரம் கொண்டவன் அவன். அவன் என்ன ஆச்சு? வெம்பி வீழ்ந்து எழும் விம்மல் கண்டு, அப்படியே கீழே விழுந்தான், விம்புறான், அப்படியே வெம்புறான், மனசெல்லாம் அப்படியே துடிக்குது அவனுக்கு. அவனுடைய நிலையை கண்டு உம்பர் நடுங்கினர். தேவர்கள் மேல இருந்து பாக்குறாங்களா, ஐயோ தயரதனுக்கே பிரச்சனையாச்சே, ஐயோ தயரதனே துயருற்று இருக்கிறானேன்னு நினைச்சு அவங்க பயப்படுறாங்க. வைத்துற்று நடுங்கினர், அவங்கெல்லாம் அப்படியே நடுங்குறாங்க. ஊழி போர்வது ஒத்தது, இப்படி தயரதனுக்கே ஆகி போச்சுன்னா ஐயோ இது பிரளய காலத்துக்கு ஒத்தது போல வந்துரும் போல் இருக்கே அப்படின்னு நினைச்சு அவங்க கஷ்டப்படுறாங்களாம். ஆனா
அந்த வரத்தை கேட்ட அந்த அம்மா அம்பு அன கண்ணவள், அம்பை போன்ற கண்ணை கொண்டவளாக இருக்கக்கூடிய கைகேயி எப்படி இருந்தாலோ அதே தன்மையோடு இருந்தாள். மாற்றமே இல்லை அவள். அதாவது புருஷன் கீழே விழுந்திருக்கானே, அவனுக்கு ஏதோ நடந்திருக்கு, ஐயோ ஏதோ கஷ்டப்படுறானே, அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. இந்த இடத்திலேதான் கைகேயினுடைய மனமாற்றத்திற்கு பிறகு கைகேயின் மீது ஒரு அவச்சொல் வருது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம். ஏன்னா மாறுவதற்கு முன்பாக கைகேயினுடைய நிலை வித்தியாசமா இருந்தது. எப்படி இருந்தா? குழந்தை மாதிரி இருந்தா இல்லையா? கூனி வந்து சொல்றதுக்கு முன்னாடி எப்படி துடிப்பா இருந்தவள், ராமன் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு முத்து மாலையை தூக்கி போடுறான். அப்படி இருந்த கைகேயி மனம் மாறிய பிறகு இல்லையா, அழகான வார்த்தை இல்லையா, இவ்வளவு சொன்ன பிறகு தேவியின் தூய சிந்தனை திரிந்தது, அழகான வார்த்தை போட்டார். கூனி சொல்ல சொல்ல என்ன ஆச்சு, மனசு மாறி போன பிறகு இப்ப எப்படி நிக்கிறாளாம், கணவன் கதறி கீழே விழுகின்ற பொழுது கூட அதை பத்தி கவலைப்படாம நின்றுருக்கான். இப்ப சாதாரணமாகவே கணவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, கீழே விழற மாதிரி இருக்கு, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னா ஒரு பதபதப்பு இருக்கும். அந்த பதட்டமே அவளிடத்துல இல்லை. அவ பாட்டு சாதாரணமா இருக்கு. ஏன்னா அவ மனசுல இருக்கக்கூடிய ஒரே எண்ணம் இந்த வரத்தை வாங்கிடும், அவ்வளவுதான். அந்த ஒரு முடிவிலே அவள் நின்று கொண்டு இருக்கிறாள். அஞ்சலள் ஐயனது அல்லல் கண்டும் உள்ளம் நஞ்சிலள் நான் இழல் என நாணம் ஆமால் வஞ்சனை பண்டு மடந்தை வேடம் என்றே தஞ்சு என மாதரை உள்ளளார்கள் தக்கோர். பயப்படல, அஞ்சலு ஒன்னும் கொஞ்சம் கூட கஷ்டப்படல, பயமே இல்லை. இப்ப புருஷனுக்கு படபடப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சிலருக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடும் இல்லையா, கணவனுக்கு ஏதோ ஒரு உடம்புன்னு சொன்னா மனைவிக்கு தான் சொல்லலனாலும் ஒரு பதபதப்பு வந்துடும். ஐயோ என்னங்க பண்ணுது, என்னங்க பண்ணுது, தலையில சுத்துத. சில சமயங்கள் அதீதமாக பெண்கள் பேசுறதுலே கணவனுக்கு உண்டு கொஞ்சம் தலை சுத்திரும். அந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கறவங்க எல்லாம் உண்டு நிறைய. ஒண்ணு இல்லாததெல்லாம் ஏத்தி விட்டுருவாங்க இல்லையா, தலை சுத்துதா, அங்க தெரியுதா, இங்க தெரியுதா, மேல நட்சத்திரம் தெரியுதாங்கிற மாதிரிலாம் ஏத்திடுவாங்க. அப்படியெல்லாம் கேட்டு அவங்களை இன்னும் பயமுறுத்தா பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர். ஆனா இந்த அம்மா கொஞ்சம் கூட பயப்படல. அஞ்சடல், அவருக்கு என்ன நடந்தா என்னன்னு நிக்கிறா. ஐயனது அல்லல் கண்டும், அவனுடைய கஷ்டத்தை பார்த்தும் உள்ளம் நஞ்சிலள், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை அவனுக்கு, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை, மனசுல ஒரு இறக்கமே இல்லை. நானிழல், கொஞ்சம் கூட வெக்கமும் இல்லை, வெக்கம் கூட படல. ஐயோ நம்ம இப்படி சொன்னோமே, சொன்னதுனால இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சேன்னு கூட யோசனை இல்லை அவனுக்கு, வெக்கப்படல. நானாம் வஞ்சனை பண்டு மடந்தை வேடம், வஞ்சனையே கொண்டவளான ஒரு பெண்ணினுடைய வேடத்தோடு அங்கே கைகேயி நின்று கொண்டிருக்கிறாள். அப்படி ஒரு பெண் உருவமாக கைகேயி நின்று கொண்டிருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த அளவுக்கு அவளுடைய மனம் திரிந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க, என்ன ஒரு வார்த்தையிலே எப்படி அவள் மாறினாள் இல்லையா. இப்ப கூனிக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் இருந்திருக்கு பார்த்தீங்களா. கூனி எவ்வளவு என்ன சொல்றது, அவ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருந்திருந்தா நல்ல வேலையை பார்த்திருப்பான். ஆனா கூனி அந்த அளவுக்கான ஒரு மனமாற்றத்தை தரக்கூடியவளாக, அவளுடைய வார்த்தைகள் அவ்வளவு பாதிப்பை செய்யக்கூடியதாக கூனியினுடைய வார்த்தைகள் இருந்திருக்கு. ஏன், கணவனுக்கு இவ்வளவு நடந்திருக்குன்னு கூட அவ பயப்படல, அவ கொஞ்சம் கூட கஷ்டப்படல, கொஞ்சம் கூட எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் நிற்கிறாள். வஞ்சனையே உருவானவளாக இருக்கிறாள் அந்த இடத்திலே அப்படின்னு சொல்லி அங்கே தயரதன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப தயரதன் திரும்பவும் கேட்கிறான். என்ன கேட்கிறான், இந்நிலை நின்றவள் தன்னை எய்த நோக்கி நெய்நிலை வேலவன் நீ திசைத்தது உண்டோ, பொய் நிலையோர்கள் புணர்ந்த வஞ்சம் உண்டோ, உன் நிலை சொல் எனது ஆணை உண்மை என்றான். என்னம்மா, ஏன்னா நேத்து வரைக்கும், ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கைகையினுடைய நிலையே வேற. காலையில எழுந்து கைகையை பார்த்துட்டு தானே இவர் அரண்மனைக்கு போயிருப்பார்.
அப்ப இருந்த நிலையே வேற இல்லையா? கிட்டத்தட்ட கைகேயி வெளியில நின்று கையை காட்டி அசைச்சு போய் வா அரசே அப்படின்னு சொல்லி தாட்டாலாம் காட்டி எல்லாம் சொல்லித்தானே அனுப்பியிருப்பா. இப்படி அழகான ஒரு என்ன சொல்றது, ஒரு கணவனோடு இயந்து அன்போடு இருக்கக்கூடியவளாக நின்ற கைகேயினுடைய நிலையை பார்த்து இவ்வளவு சொல்லி அப்படியே கடும் மனசோடு நிற்கக்கூடியவளா இருக்காளே, அதனால இவர் என்ன நினைக்கிறார், அப்படி நினைக்கிறார், நீ திசைத்தது உண்டோ, என்னமா உன் மனம் பிரமிச்சு போச்சு, உன்னுடைய வஞ்சத்தன்மைக்கு காரணம் யார், உன்னுடைய வஞ்சத்தன்மை வந்ததுக்கு காரணம் யார் சொல்லு, யாரு யாரும் மனசை கெடுத்தது. அவ சொல்லுவாள, பொய்நிலையோர்கள் புணர்ந்த வஞ்சம் உண்டோ, மனசு திரியதற்கு யார் வேலை செஞ்சது, அதை எம்மேல ஆன நீ சொல்லுங்கிறான். எனது ஆணை உண்மை, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன காரணம் சொல்லு. இப்ப தயரதனுக்கு கைகேயினுடைய மாற்றம் ஆச்சரியமா இருக்கு, அதுதான் உண்மை. அப்ப ரெண்டு விஷயம் நடந்திருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. கைகேயி வரம் கேட்டது ஒரு ஆச்சரியம், அதோடு ரெண்டாவது இவளா ராமனை காட்டுக்கு போன்னு சொல்றா இல்லையா? இப்ப நம்ம அந்த அந்த புரிதல் வருது இல்லையா? ஏன்னா அவனுக்கு இதுவே ஆச்சரியம், இவளா ராமனை காட்டுக்கு போன்னு சொல்றான். இது அவனுக்கு தாங்க முடியாத ஒரு ஒண்ணும் போறதுங்கிறது அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய வருத்தம். ராமன் மீது அவனுக்கு இருந்த அதீதமான ஒரு காதல், அது ஒண்ணு. ரெண்டாவது, இவ எப்படி மாறினா, இது ரெண்டுமே அவனுக்கு ஒரு விசித்திரமான ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஏன்னா அவரால் அது யோசிக்கவே முடியல. ஏன்னா எப்படி அந்த பிள்ளையை, ராமனை தன்னுடைய பிள்ளையாக முற்றாக வளர்த்தவள் கைகை. அங்கதானே இப்ப சூட்சமா இருக்கு. வளர்த்தவ பொண்ணு, வளர்த்த அம்மா நீ எனக்கு வேண்டாம் போன்னு சொன்னா அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இல்ல ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்கு. ஏன் அவ மனசு மாறிச்சு, என்ன காரணத்தினால் அவள் அப்படி நினைக்கிறாள், இதெல்லாம் அவருடைய மனசுல தோணும். அப்ப அந்த யோசனைகளை கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு கைகேயி சொல்றார், திசைத்ததும் இல்லை சரியா, எனக்கு தீயோர் இசைத்ததும் இல்லை. எவனும் எனக்கு சொல்லல, புரியுதுங்களா? நான் ஒண்ணு வஞ்சனையும் பண்ணல. முன் ஈந்த இவ்வரங்கள் குசைப்பரியோய் தரின் இன்று கொள்வேன் அன்றேல் வசை திற நின் வயன் நிற்க மாழ்வேன் என்றாள். முடிச்சா ஒரு வார்த்தை. ஐயா இந்த பேரு, எவனும் என்ன கெடுக்கல, நானாதான் கேட்கிறேன். அப்பதான் என்ன அர்த்தம், சுயமா தான் கேட்கிறேன்னு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துருத்தா இப்ப வாயாலேயே. அப்ப கைகையினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, நானாதான் சிந்திச்சு கேட்கிறேங்கிற மாதிரி பேசிட்டான். எனக்கு யாரும் தீவினை செய்யற மாதிரியால மூட்டலாம் இல்ல, கோல் மூட்டி நான் கேட்கல, புரியுதா? பார், நீ முன்னாடி 2 வரம் கொடுக்குறேன்னு சொன்னியோ, சொன்ன. என்ன கொடுக்குறேன், சம்பராசுர வரத்திலே நான் காப்பாத்துறதுக்கு நீ என்ன சொன்ன, 2 வரம் உனக்கு தரேன்னு. அந்த வரத்தை உன்கிட்ட கேட்கறேன். உனக்கு கொடுக்க முடியும்னா நான் இன்னைக்கு அதை எடுத்துக்கிறேன், இல்லைன்னா முன்னாடி நான் உயிர் விட்டுறேன். எப்படி ஒரு சமாச்சாரத்தை மேல போடுறா பாருங்க தயரதனைக்கு. இன்னொரு ஒரு ப்ரெஷர் இது. எப்படி இது ஒரு ப்ரெஷர், என்ன ப்ரெஷர், நீ கொடுத்தா எடுத்துக்கிறேன், இல்லைன்னா செத்து போவேன் உன் முன்னாடின்னா, இப்ப தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற மாதிரி. அப்ப என்ன அர்த்தம், அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒன்னும் வரம் கொடுக்கணும், கொடுக்கலாம் அவன் செத்து போயிடுவான், அது ஒரு பாவம் இல்லையா? இப்ப எப்பேற்பட்ட ஒரு ப்ரெஷரை கொடுக்குறான் பாருங்க. தயரதனுக்கு ஒரு ப்ரெஷரை தர்றான். அன்றேல் வசை திற நின் வயன் நிற்க மாழ்வேன், கண்ணீர்ல நான் செத்து போயிடுவேன், நீ சொல்லுன்ட்டான். இப்ப உங்கையில தான் இருக்கு. இந்த நெடுஞ்சொல் அவ் ஏழை கூறும் முன்னே வெந்து கொடும் பனிவேல் நுழைந்தது ஒப்ப சிந்தை திரிந்து திகைத்து அயர்ந்து வீழ்ந்தான். இந்த சொல்ல அவன் சொல்லி முடிக்க கூட இல்லை. அப்படியே வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சது மாதிரி தான் இருக்கு அவனுக்கு. இன்னும் அப்படியே தலையெல்லாம் சுத்துது, மனசு ஒன்னும் புரியல அவனுக்கு. திகைத்து அப்படியே அப்படியே ஆச்சரியத்துல நிக்கிறார் மனுஷன். அயர்ந்து சோர்வாய்ந்து விழுந்தான், கீழே விழறான். மைந்தன் அலாது உயிர் வேறு இல்லாத மன்னன். அப்படி தன்னுடைய
மகனாகிய ராமனை தவிர வேற எதையும் உயிராக நினைக்காத தயரதனுக்கு இது ஒரு மாபெரும் அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கு. என்னன்னா அவ ஒரே பிடிவாதமாக நிக்கிறான். என்ன சொல்றா? குடுத்தா வரத்தை குடி, இல்லைன்னா நான் உயிரை விடுறேங்கிறான். இப்படி எப்படி ஒரு தர்ம சங்கடம் பாருங்க. குடுத்தா வரத்தை குடு, இல்ல நான் உயிரை விட்டுறேன். அதுதான் அவளுடைய ஒரு பிடிவாதமான ஒரு குணம் கைகேயிக்கு. இப்ப இவர் என்ன பண்ணுவார் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அழகாக கம்பன் நமக்கு சித்தரித்து சொல்கின்றான். ஆ கொடியாய் என்னும் ஆவி காலும் அந்தோ ஓ கொடிது அறம் என்னும் உண்மை ஒன்றும் சாக எனா எழும் மெய் தள்ளாடி விழும் மாகமும் நாகமும் மண்ணும் வென்ற வாழான். ஒரு காலத்துல மேலுலகத்தை கீழ் உலகத்துல நாகலோகத்தை எல்லாத்தையும் ஜெயிச்ச வந்த சரதன். இப்படி எல்லா உலகத்திலையும். அதனால்தான் தயரதன் என்று சொன்னால் என்ன, தசரதன் என்று சொன்னால் 10 திசைகளையும் தன்னுடைய ரதத்தை செலுத்துபவன். தசரதன் என்று சொன்னால் 10 திசைகளிலும் தன்னுடைய ரதத்தை செலுத்துபவன், செலுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவன். அதனால்தான் கீழ் உலகத்துக்கும் போய் சண்டை போட்டிருக்கான், மேலுலகத்துக்கும் போயிருக்கான், நில உலகத்திலையும் சண்டை போட்டு. அப்பேற்பட்டவன் சண்டை போட்ட பெரிய சக்கரவர்த்தி தசரதன். இதுதான் பெரிய பிரச்சனை பாருங்க. வாள் எடுத்து சண்டை போடுறவனா இருந்தா எதிரில் போய் சண்டை போட்டு நின்றுடலாம். சொல்லாலே அவள் அடித்து விட்டாள் இவனை, இல்லையா? மடக்கிட்டா. கிட்டத்தட்ட தயரதனை ஒரு விதமா அப்படியே மடக்கிட்டா. எப்படி? கிட்டத்தட்ட கார்னர் பண்ண மாதிரி போச்சு. தயரதனுக்கு இப்ப ஐயா போரோடு போர்க்களத்துல நிக்கிற மாதிரி நின்று இருந்தான்னா தயரதன் ஜெயிச்சிருவான். அவனுக்கு அந்த தீரம் இருக்கு, வீரம் இருக்கு, எல்லாமே துணிவு இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? எதிரில ஒன்னும் செய்ய முடியல. அவனை தந்திரமா லாக் பண்ணிட்டான். யாருடைய போதனை? மந்திரையினுடைய போதனை, இல்லையா? அதை சொல்லணும் இல்லையா? யார் கொடுத்தது ஐடியா? அவதான கொடுத்தா. இத கேளுன்னு அவதான கொடுத்தா. அந்த துருப்பு சீட்டை கொடுத்தவ அவதானே. அவ கொடுத்துட்டு தானே போயிருக்கா. அப்போ அப்படியே அலறான். ஐயோ என்ன ஆச்சு? ஓ கொடியாய், ஐயோ கொடியவளே, அந்தோ ஓ கொடிதே அறம். உலகத்துல தர்மம்ங்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கப்பா. இல்ல சில சமயம் நல்லது செய்யும் போது கூட நல்லவங்களே புலம்புவாங்க பாத்தீங்களா? என்ன தர்மம் செய்வான், அவனை ஏமாத்துவாங்க. அப்பதான் யோசிப்பான், தர்மம் செய்யறது கூட வர வர யோசிக்க வேண்டியதா இருக்கு. சீச்சு என்னப்பா தர்மம் செய்யறதே மோசமா இருக்கு இப்ப வர வர. அப்படியே அவன் மனசு ரொம்ப நொந்து போகும். அது போல தயரதனுக்கு இப்ப அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து விட்டது, இல்லையா? மெய் தள்ளாடி உண்மை ஒன்றும் சாகா. சத்தியம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு பாத்தியா, அது கிட்டத்தட்ட செத்து போகட்டும்ங்கிறான். என்ன காரணம்? இப்ப சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனாக தயரதன் நிற்கிறான். நல்லா யோசிங்க. இதுதான் டிராப்புங்கிறது. இதுதான் டிராப். இது கிட்டத்தட்ட யோசிக்கணும். இதுதான் நம்ம சொல்றோம் மகாராஜாவா இருக்கிறது. நம்ம சொல்றோம் அவனுக்கு என்னடா மகாராஜான்னு சொல்லிடுறோம். புரியுதுங்களா? ஒரு வார்த்தை கொடுத்தானா அதுல நிக்கணும், இல்லைன்னா கேடு கட்ட தரமா பேசிட்டு போயிடுவானுங்க. அதனாலதான் தலைமை பண்புகளில் இருப்பவர்களுக்கு பல குணங்கள்ல ஒண்ணு வாக்கு தவறக்கூடாது. நம்ம சொல்றோம் இல்லையா, வாக்கு தவறக்கூடாது தலைமை பண்புகள்ல. இன்னைக்கு அந்த அந்த பண்பை நம்ம போய் பார்த்தோம்னா நிறைய பேருக்கிட்ட அது, நிறைய லீடர்ஸ் கிட்ட ஜீரோவா தான் இருக்கும். சொல்றது ஒண்ணு, செய்யறதா ஒண்ணா இருக்கும். அப்ப சொன்ன வார்த்தை மாறாமல் பிசகாமல் இருப்பது சத்தியம். அதுதான் வாக்கு. அந்த சத்தியம் என்பது சாகட்டுங்கிறான். இப்ப என்ன அர்த்தம்? நான் பண்ண சத்தியம் எனக்கே இப்ப வினையா இருக்கு, இல்லையா? நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு நான் சொன்னேன் இன்னைக்கு. அந்த வரத்தை வச்சுதான் நீ என்ன இப்ப குத்துற. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அதுவே சாகட்டுங்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய மனதிலே அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை தந்தது. நாரியர் இல்லை இஞ்ஞாலம் எங்கும் என கூறிய வாழ்கொடு கொன்று நீக்கி யானும்
பூரியர் என்னிடை வீழ்வேன் என்று பொங்கும் வீரியர் வீரம் விழுங்க நின்ற வேலன். எப்படி கையில வாளை எடுத்து இந்த உலகம் முழுக்க பெண்களே இல்லேன்னு எல்லா பெண் இனத்தையும் கொன்னுடுறேன். அந்த அளவுக்கு இப்ப பாருங்க, அவனுக்கு மனசுல ஒரு கோபத்தினுடைய விளிம்புக்கு வந்துட்டான். என்ன சொல்றான்? நாரியர் இல்லை ஞாலம் எங்கும், பெண்களே கிடையாதுடா, தூக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன செய்யறேன்? கையில கூறிய வாளை கொண்டு அத்தனையும் கொண்டு சென்று பூரியர் என்னிடை வீழ்வேன். நானே என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே கீழ் மக்களுடைய வாழ்க்கையிலே கீழ் மக்கள் எப்படி நிற்கிறார்களோ அதுபோல் நானும் சேர்ந்து வீழ்வேன் அப்படின்னு சொல்லி கோபப்படுறான். ஏன்? மனைவியினுடைய ஒரு சொல், எதிர்பார்க்காத ஒரு சொல், எதிர்பார்க்காத ஒரு வரம், எதிர்பார்க்காத ஒரு, அதனாலதான் கைகேயி சூழ்வினைன்னு போட்டான். எப்படி சொன்னா? மந்திரை சூழ்ச்சி படலம், இது சூழ்வினை படலம். ஏன்னா இவதான வினையை ஆற்றுகிறாள், செய்யறா இல்லையா? வேலை செய்யறாள், இவதானே வேலை செய்யறா. அவன் சொல்லிட்டு போயிட்டா, அவன் அட்வைஸ் தான் பண்ணா, இவதானே எக்ஸிக்யூட் பண்றான். அட்வைஸ் வேற, எக்ஸிகியூஷனுக்கு தானே முக்கியமான வேலை இருக்கு. அப்ப கைகேயினுடைய ஒரு சமாச்சாரம் இங்கே தெரிய வருது. அப்போ அப்படியே கத்துறான், போகட்டும் எல்லாரையும் கொண்டு போடுறேன். கையோடு கையை புடைக்கும் வாய்கடிக்கும், கைய பிசைகிறான், கடிக்கிறான். மெய்யுரை குற்றம் என புழங்கி விம்மும், பெரிய தப்பு, இது பெரிய தப்புங்கிறான். ஆனால் தாங்க முடியல. நெய் எரி உற்றன நெஞ்சு அழிந்து சோறும். அப்படியே ஏற்கனவே புண்பட்ட நெஞ்சிலே இன்னும் அக்னியை போட்டு நெய்யை விட்டு இன்னும் அக்னியை வளர்க்கிற மாதிரி என்ன ஆகி போச்சு, இன்னும் நெய் படுற மாதிரி ஆகி போச்சு. அவனுக்கு அப்படியே வேகுது. வையகம் முற்றும் நடந்த வாய்மை மன்னன். அருமையான வார்த்தை. யார் சார் அவன்? கம்பன் சொல்றான். அப்ப வாய்மைக்கே முதலானவனாக இருந்தவன் அந்த தயரதன். எப்பேற்பட்டவன்? வையகம் முற்றும் நடந்த வாய்மை மன்னன். அதுதான் பிரச்சனை. சொல்லை அவன் காப்பாற்றி ஆக வேண்டும் என்பதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனைங்க, சிக்கலா போய் நிக்குது. இப்ப புரியுதுங்களா? அவனுக்கு பிரச்சனையே என்னன்னா, ஐயோ வரம் கொடுத்துட்டேன், இந்த வரத்தை என்னை இப்ப தூக்கி என்னையே குத்துற மாதிரி வந்துட்டான், இப்ப நான் என்ன செய்யறது? ஏன்னா அவன் யோசிச்சு வந்ததே வேற. அவன் உள்ள வந்ததே ராமனுக்கு முடிசூட்டுறோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஜாலியா பொண்டாட்டியோட மறுநாள் காலையில எழுந்து பட்டுச்சிப்பா போட்டுக்கலாமா, பட்டு வேட்டி கட்டிக்கலாமா, மேல என்ன நகையெல்லாம் போட்டுக்கலாம்னு யோசிச்சு அந்த நினப்புல இவன் வந்தா கதையே மாறி போச்சு. இப்ப வந்த உடனே இவனுடைய செய்கைகள் இவனால ஒண்ணுமே சொல்ல முடியல. எப்பேற்பட்டவனாக இருந்தான். அதனாலதான் அயோத்தி அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய அதை ஒரு கேஸ் ஸ்டடியா ஒருத்தர் பண்ணார். ராமாயணத்திலே அயோத்தி நாட்டினுடைய சிறப்பாக வைத்து அயோத்தி நாட்டை ஒரு கேஸ் ஸ்டடியா பண்ணி அதை அழகாக சொன்னார். ஐடியல் கவர்மெண்ட் விச் வி நீட் டு ஃபாலோ ஃப்ரம் அயோத்தின்னே புஸ்தகம் போட்டு எழுதினார். ஏன்? ராமன் வரைக்கும் தப்பு பண்ணல, தசரதன் அதை முழுமையான நாடாக வைத்திருந்தான். அதனால தான். காரணம் என்ன? வையகம் முற்றும் நடந்த வாய்மை மன்னன். தப்பே கிடையாது அவன் பேர். அவன் சொன்னதுதான், சொன்ன வார்த்தையை மாத்த மாட்டான். அப்பேற்பட்டவனாக இருந்த அந்த தயரதன், அவனுக்கு இப்ப இவ்வளவு கஷ்டம். ஒருப்பினும் அந்தரம் உண்மை ஒன்றும் ஒவ்வா மறுப்பினும் அந்தரம் என்று வாய்மை மன்னன் பொறுப்பினும் இந்நிலை போகிலாளாய் வாழாள் இறப்பினும் ஆவது இறப்பது என்று எழுந்தான். வாய்மைக்காகவே நின்ற அந்த தயரதன் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவளை தண்டித்தாலும் கஷ்டம். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, வாய மூடு, தூக்கி சிறையிலே போடு கைகேயின்னு சொன்னான்னு வச்சுக்கோ, மக்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா, கைகேயி ஏன்பா கூட்டு போய் சிறையில போட்டிருக்கா, அவளை ராமனை காட்டுக்கு போன்னு சொன்ன, நியாயத்தை தானடா கேட்டிருக்கா, நீ தானடா கொடுக்குறேன்னு சொன்ன, நீ கொடுக்குறேன்னு சொன்னது தானே ரெண்டு கேட்டா, அதனால நீ என்னடா போய் அவளை போய் ஜெயில போட்டிருக்கேன்னு கேள்வி வருமா வராத? வருமா வராத? இப்ப நீ கொடுக்கணுங்கிறது தானே விஷயம். அப்ப நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவளை தூக்கி ஜெயில போட்டோன்னா என்ன தப்பு? அப்போ அவளை கொண்டு போய் அவளை சிறைச்சாலையிலேயோ அவளுக்கு தண்டனை கொடுத்தாலோ என்ன ஆகும்? தனக்குத்தான் தீமை.
மெய்யை சிறிதும் காவாமல் நான் வரம் கொடுத்தேன் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்தாலும் தீமை. கரெக்டா? நான் அவளை தண்டிச்சாலும் கஷ்டம், நான் உனக்கு வரம் கொடுக்க மாட்டேன், இன்னைக்கு நான் செய்யல போ, நான் அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லவும் முடியாது. அப்படி மறந்தாலும் அது தீமை. பொறுத்து போறதை விட வாளால் கொள்வதை காட்டிலும் நம்ம என்ன செய்யலாம்? அழகாக சொன்னார், வாளால் இறப்பினும் என்ன சொல்றான்? இறப்பது ஆவது. அந்த அந்த இறப்பு அப்படிங்கிறது சாகிறது. இந்த இறப்பு என்பது யாசகம் பண்ணுவது, பிச்சை எடுப்பது. என்ன சொல்றான்? வாளால கொல்றதை விட அவகிட்டையே வேண்டுவோன்னுட்டான். சரியா? அட்லீஸ்ட் மனம் மாறலாம் இல்லையா, என்னதான் இருந்தாலும். அப்போ தயரதன் கடைசி நிலைக்கு வந்துட்டான். என்ன நிலைக்கு வந்துட்டான்? ஒன்னும் இவளை தண்டிக்க முடியாது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இவளை நான் தண்டிக்கிறதை விட, வாழாள சொல்றதை விட, நான் அவளிடத்திலே இறப்பது, இறைந்து கேட்பது என்பது சால சிறந்தது. கேட்டுறேன். பாருங்க, இதுதான் அந்த புறத்திலே அந்தரங்கமாக நடக்கக்கூடிய விஷயம். கம்பன் பதிவு பண்றான். என்ன பண்றான்? கணவன் மனைவி காலில் விழுகிறான். பாருங்க, விஷயம் வருது. கோல் மேற்கொண்டும் குற்றம் அகற்ற குறிகொண்டார் போல் மேல் உற்றது உண்டு எனின் நன்று ஆம் பொறை என்ன கால் மேல் விழுந்தான். விழுந்தானா? கந்து கொள் யானை கழல் மன்னர் மேல் மேல் வந்து முந்தி வணங்கி மிடைத்தள்ளான். எப்படி சார் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேர் இவன் காலில் வந்து விழுவாங்க? சக்கரவர்த்தி இவன். ராஜாதி ராஜாக்கள் எல்லாம், பல நாட்டு அரசர்கள் எல்லாம் இவனை நோக்கி வந்து, இவன் அரண்மனையில உட்கார்ந்து இருந்தான்னா தசரத சக்கரவர்த்தி கால் பாதத்தை தொட்டு வணங்கி போகக்கூடியவர்கள். இன்னைக்கு என்ன சொல்றான்? போனா போயிட்டு போகுது இல்லையா, நமக்கு வேலை முடியணும். பெரிய யானையினுடைய படத்தை கொண்டவனாக இருந்தாலும் கூட என்ன செஞ்சானா? எல்லாத்தையும் மறந்துட்டு கால் மேல் விழுந்தான். கீழே விழுந்துட்டான். கைகை காலில் விழறான். உடனே கேள்வி வரும், தயரதன் இவ்வளவு பெரிய ஆம்பளை காலில் விழறானா? இதெல்லாம் சரியா? கணவன் மனைவி இடத்திலே ஊடலில் சகஜம். இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது, அது நடக்கிறது தான். கணவன் மனைவி இடத்திலே ஊடலில் சகஜம். அதனால இதெல்லாம் நம்ம பொருட்படுத்த முடியாது. ஆனா அவன் அந்த லெவலுக்கு இறங்கி கேட்கறான். கைகை காலிலே விழுந்துட்டான். விழுந்த, அம்மா ஐயோ நீ கொஞ்சம் பாரு, கொள்ளான் நின்சே இவ்வரசு, அண்ணான் கொண்டாலும் நல்லது இந்நானிலம் நாளம் தன்னில் என்றும் உள்ளார் எல்லாம் ஓத உவக்கும் புகழ் கொள்ளாய் எல்லா நிற்கும் வன்வழி கொண்டு என் பயன். நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றியா? பரதன் முதல்ல இந்த முடிவை எடுத்திருப்பான் நீ நினைக்கிறியா? அவன் ஏத்துக்கவே மாட்டான். ராமனுக்கு ராஜ்யம் இல்லாமல் பரதனுக்கு நீ கொடுத்தேன்னு சொன்னா உன் புள்ளையே வேண்டான்னு சொல்லுவான். இப்ப இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருப்பது என்ன தெரியுமா? கைகேயியை விட தயரதனுக்கு தன்னுடைய பிள்ளை பரதனை மிக அழகாக துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தார். ஏன்னா அதுதான் நடந்தது. பின்னாடி வந்த அப்பா கொடுத்திருக்காரு உனக்குத்தான் ராஜ்யம்னு சொன்ன உடனே ஏத்துக்கல இல்லையா? அவன் ஏத்துக்கிட்டானா? அண்ணாவுக்கு கொடுக்காம நீயே எனக்கு கொடுத்தேன்னுட்டான். சண்டை போட்டான். அம்மாவை தூக்கி எறிஞ்சு போயிட்டான் இல்லையா? கடைசியில அவளை தாய் என்று சொல்லுவதற்கு கூட தயங்கிய இடங்கள் உண்டு குகனிடத்திலே. வரும், பின்னாடி வரும்போது இதெல்லாம் சுவாரஸ்யமான இடங்கள். கைகை தான் தாய்ன்னு சொல்லவே அவன் வெக்கப்படுறான். கூசுதவனுக்கு உடம்பு. அப்படி பரதன். அப்போ பரதனுடைய நிலை, பரதனுடைய மனம் தயரதனுக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்றான், கொள்ளான் நின்சே இவ்வரசு. நீ கொடுத்தா நம்ம வேண்டான்னு சொல்லிடுவான். உன் மகன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். பரதன் கண்டிப்பா செய்ய மாட்டான்.
அவ்வாறு அவன் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீ அவனை கன்வின்ஸ் பண்ணி வாங்க சொல்லி வச்சாலும் நல்லாது இந்நானிலும் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் புகழ்வதை விட்டு விடுவார்கள். கீர்த்தியும் வராது உனக்கு. அதைவிட இகழ்வுக்கு உரிய பழியை நீ ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எல்லா நிற்கும் வன்பழி கொண்டு என் பயன். எல்லாருடைய பழியை சுமந்து கொண்டு நீ வாழ்வதிலே உனக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல அப்படி ஒரு ராஜ்யத்தை வச்சுண்டு உன் பிள்ளைக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? வானோர் கொள்ளார், மன்னவர் உய்யார், இனி மற்ற என் ஏனோர் செய்கை, யாரோடு நீ இவ்வரசு ஆழ்வாய், யானே சொல்ல கொள்ள இசைந்தான் முறையாலே தானே நல்கும் உன் மகனுக்கு தரை என்றான். மேல வானவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு பரதனுக்கு கொடுக்கறதுங்கிறத தேவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மண்ணுலகத்தில் இருப்பவர்கள் எள்ளி நகையாடுவார்கள். அவங்க எல்லாரும் யாரும் உயிரோட கூட இருக்க மாட்டாங்க. ஓம்புள்ள வந்து ராஜ்யம் பண்றான்னா மற்றவர்களை பற்றி நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அதனால இந்த அரசை யாரோட ஆட்சி புரிந்து நீ என்ன பண்ண போற? நானே அவன் அரசேற்று கொள்ளு அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள உடன்படான். தானே நல்கும் உன் மகனுக்கு தரை, உன் பிள்ளைக்கு நீயே நாட்டை கொடுப்பாய் அப்படின்னு சொன்னாலும் அவன் கூட ஏத்துக்க மாட்டாமா. நீ யாருக்கு இந்த அரசை கொடுக்கணும் நீ ஆசைப்படுற? அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டான். தைரத் என்ன சொல்றான்? மேல இருக்கிற ஒத்துக்க மாட்டான், தரையில இருக்கிற ஒத்துக்க மாட்டான், கீழே இருக்கிற ஒத்துக்க மாட்டான். மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். என்ன ஆயிடும்? பரதன் ஆட்சி புரிகிறான் என்று சொன்னால் ஒரு விதத்துல புரட்சிகரமான விஷயங்கள் வர ஆரம்பிச்சோம். அதுவும் நடக்க இருக்கு. அதனால நீ இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நீ என்ன பண்ணணும்? விட்டுடணும். கண்ணே வேண்டாம் எனினும் ஈயக்கடவேன், என் உள் நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனது அன்றோ பெண்ணே வன்மை கேகையின் மானே பெருவாயேல் மண்ணே கொள். இப்போ நெகோசியேஷனுக்கு வர்றார் தயரதன். என்ன நெகோசியேஷன்? இதுங்கதான் பார்க்கணும். இதுதான் விஷயம். இப்போ காலில் விழுந்து கேட்டாச்சு. என்ன சொல்றாரு? இப்போ என்ன டாக்டிக்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறார் தயரதன். நீயே வாங்கி கொடுத்தாலும் உன் புள்ள வேண்டான்னு சொல்லுவான். அப்படியே உன் புள்ள எடுத்துக்கிட்டாலும் பழிகள் வரும். உனக்கும் பழி வரும், உன் பிள்ளைக்கும் பழி வரும். அது மட்டும் இல்லாமல் வானோர்கள் மன்னவர்கள் எல்லாரும் வேண்டான்னு சொல்ல போறாங்க. இப்ப யாருக்காக இந்த அரசை கொடுத்து என்ன பண்ண போற? அதனால சொல்றேன், கண்ணே வேண்டாம் அம்மா, கண்ணே வேண்டாம்மா. எனினும் ஈயக்கடவே, நீ கேட்டதுனால நான் தர்றேன். என் உள் நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனது அன்றோ, இன்னைக்கு உனக்கு என் உயிரே வேணாலும் கொடுத்துடுறேன். பெண்ணே வன்மை கேகையன் மானே. இப்ப அப்பாவை நினைவூட்டுறான். எதுக்காக அப்பாவை சொல்றான்? அவர் ஒரு விதத்துல கொஞ்சம் தர்ம சிந்தனையோடு ஒரு நேர்மைப்பட சில இடங்களிலே வாழ்ந்த ஒரு ராஜா கேகேயன். அவனுக்கு வள்ளல் தன்மை உண்டு, அவனுக்கு இருந்திருக்கு. அப்ப அப்பாவை சொல்லி அவனுடைய பொண்ணு அது மாதிரி உனக்கு ஒரு மனசு வராத அப்படிங்கிற விஷயத்த அவன் பேசுறான். என்ன சொல்றான்? நான் என்ன பண்றேன்? பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயேல் எடுத்துக்கணும் நீ நினைச்சனா மண்ணே கொள். நீ அரசாங்கம் வேணும்னு கேக்குறியா? அரசு தர. ஏன்னா 2 வாரம் கேட்டான் இல்லையா? 2 வாரத்துல இப்ப நெகோசியேட் பண்றார். என்னவா நெகோசியேட் பண்றார்? முதல்ல கொடுக்கிறேன், 2வது விட்டுடு. சரியா? முதல் இதை கொடுக்கிறேன், 2வத விட்டுடு.
சரியா? அப்ப நீ என்ன சொல்றார்? மண்ணே கொல் நீ மற்றையது ஒன்றும் மற. ரெண்டாவத மறந்து போ. அது அது சொல்ல கூட அவருக்கு அவர் மனசு வரல அவருக்கு. அத சொல்ற அந்த வரத்தை சொல்லுவது கூட அவருக்கு மனசு வரல. அதனால என்ன சொல்லிட்டார்? முன்னது கொடுக்கிறேங்கிறது கூட தெளிவா சொல்றாரு. மண்ணே நீ கொள்ளி. என்ன சொன்ன? அரசாட்சி வேணும்னு சொன்ன, அதை நீ கொடுத்துடுற. ஆனா ரெண்டாவதா ஒண்ணு கேட்ட பத்தியா, அது வேணும். ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்ன பத்தியா, அது வேண்டான்னு வாயால சொல்லல. என்ன சொல்றாரு? மற்றையதை ஒன்றும் மற என்றான். அதை மறந்து போகும். அப்ப இது ஒரு நெகோசியேஷனுக்கு வர, ஏதாவது இப்படியாவது இந்த அம்மா இதுக்கு வருமோ, சரி அரசாட்சி தான் கொடுத்தா கொடுத்து தொலைச்சிருவோம், அதனால அது அது ஒரு சந்தோஷப்பட்டு போகட்டும், ராமர் இங்கே கிடக்கட்டும் அப்படின்னு. வாய்த்தந்தேன் என்றே இனி யானோ ஏது மாற்றேன், நோய் தந்து என்னை நோவன செய்து நுவலாதே, தாய் தந்தன தன்னை இறந்தால் தழல் வெண்கண் பேய் தந்தியும் நீ இது தந்தால் பிழையாமோ. வாய் தந்து வரத்தை தரேன்னு சொல்லிட்டேன், அதுலேருந்து நான் தவற மாட்டேன். எனக்கு வருத்தத்தை தந்து துன்பத்தை தரக்கூடிய விஷயத்தை நீ செய்யாத. அதனால தான் உன்கிட்ட வேண்டி கேட்கிறேன், இறைஞ்சு கேட்கிறேன். என்ன சொல்றேன்? என்ன, ஒரே நெருப்பு போல கொடிய கண்களை உடையவளா இருக்கக்கூடிய பேய் இருக்கு பத்தியா, சில சமயம் பேயிடத்திலே இறைஞ்சு கேட்டால் அது கூட இறக்கப்படுமம்மா. சரியா? நான் என்ன செய்யறேன்? அதை விட உன்கிட்ட கேட்கிறேன். சொல்றோம் இல்லையா, பேய்கிட்ட கூட பேய் பேசப்பட்டா அது கூட இறக்கப்பட்டா பற்றுண்டாங்கிற மாதிரி. பேய் தந்தியும் நீ இது தந்தால் பிழையாமோ. பேய் கூட இறங்கிடுமா அப்படி இறஞ்சு கேட்டா. நான் உன்கிட்ட தானே கேட்கிறேன், நீ சொல்லு. நீ என்ன பண்ணு? உனக்கு நான் தர்றேன். அப்ப என்ன பண்ணலாம்? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுல ஒண்ணு. ரெண்ட கேட்காத, ஒண்ணு எடுத்துக்கோ. சரியா? ஒண்ணு விட்டுடு. ஒண்ணு எடுத்துக்கோ, ஒண்ணு விட்டுடு அப்படின்ற. இன்னே இன்னே பண்ணி இறைந்தான் இகழ்வேந்தன், தன்னேர் இல்லா தீயவள் உள்ளம் தடுமாறாள். எவ்வளவோ சொல்லி 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 பேசிக்கிட்டே இருக்கிறான் தயாராது. தன்னேர் இல்லா தீயவள்னு போட்டுட்டார் கம்பன். அப்ப கிட்டத்தட்ட அவருடைய மனசு அப்படி அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. தீயவை ஆயிலும் சிறந்த தீயினாள்னு போட்டார். பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு வார்த்தையை போட்டுட்டார், தீயவை ஆவிலும் சிறந்த தீயினாள். அப்பேற்பட்டவளாக இருக்கக்கூடியவள். அப்போ அவ என்ன பண்ணிட்டா? என்ன வார்த்தை சொல்றா? முன்னே தந்தாய் இவ்வரம் நல்காய் முன்வாயேல் என்னே மன்னா யார் உளர் வாய்மைக்கு இனி என்றாள். எப்படி? நீ தாரேன்னு வாக்கு கொடுத்த. அவ பிடிவாதமா அவ அதே இடத்துலதான் நிக்கிறா. அவ கொஞ்சம் கூட மாறல. இதுக்கு அதுக்கு இந்த ரெண்டாவது வாழைப்பழத்துக்கு ஒரு வாழைப்பழங்கிற கதைக்கெல்லாம் அவன் வரவே இல்லை. கொடுத்தா ரெண்டு வாழைப்பழத்தையும் கொடுங்கிற மாதிரி கொடுத்தா ரெண்டுத்தையும் கொடு. முன்னே தந்தாய் இவ்வரம், ரெண்டு வரத்தையும் கொடுக்கிறேன், நீ தான் சொன்ன, நல்காய் குடு. முன்வாயேல் என்னே மன்னா, கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன மன்னா, நீ என்ன பெரிய வாய்மையில சிறந்தவன்னு நீ எப்படி சொல்லிப்ப? இதுதான் உன்னுடைய வாய்மை சிறப்பா? இப்ப வாய்மையை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட வாயை விட்டுட்டு மாட்டேன்னு சொல்ற மாதிரி அசிங்கமான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இன்னும் அவருக்கு தெளிவாய் விட்டது. இப்போ தயரதனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? இவ எதுக்கும் அசையறதாக இல்லை. கைகேயி எந்த சொல்லிலும் தன்னுடைய மனதை மாற்றுவதாக தெரியவில்லை. அச்சொல் கேளா ஆவி புழங்கா அயர்கின்றான். அந்த சொல்ல கேட்ட உடனே அப்படியே ஆவியெல்லாம் அப்படியே வெதும்பக்கூடிய, உயிர் வெதும்பக்கூடியவனாக அப்படியே அப்படியே சோர்வா இருக்கிறான், சோர்ந்து போயிட்டான். பொய் சொல் பேனா வாய்மொழி மன்னன், கொஞ்சம் கூட பொய் என்பதை சொல்லாதவனாக வாய்மையே உருவாக இருந்த மன்னன் அவன். பொறைகூற
நச்சு தீயே பெண் உரு அன்றோ என நானா முச்சு அற்றார் போல் பின்னும் இறந்தே மொழிகின்றான். அப்பா, அப்படியே கொல்லுகின்ற விஷத்தை போன்ற பெண் உருவம் எப்பெண் தோற்றமளிக்கிறாள் இல்லையா? எப்பேற்பட்டவளாக கைகேயி தயரதனோடு பட்டத்து ராணியாக இருந்து அரசாட்சியினுடைய அரசியல்களை கவனித்து போர்களத்திலே தயரதனோடு போய் சாரதியாக இருந்து போர்களத்திலே தயரதனுக்கு வெற்றி வாகை சூடி கொடுக்கக்கூடியவளாக அந்த கைகேயி இருந்தவள் இன்னைக்கு தயரதன் வாயால என்ன வார்த்தை வாங்குறா? நச்சு தீயே பெண் உரு அன்றோ இல்லையா? விஷமே உருவான பொண்டான்ட்ட. விஷமே பொண்ணு, விஷமான பொண்ணு. அவருக்கு அப்படி இப்படி வருது, அவருக்கு கஷ்டம் மனசுல. நின் மகன் ஆழ்வான் இனிது ஆழ்வாய், நிலமெல்லாம் உண்மயம் ஆமே, ஆளுதி தந்தேன் உரை குன்றேன். இப்பதான் பாருங்க என்ன வார்த்தை வருது பாருங்க, என்ன வார்த்தை வருது பாருங்க. இப்ப என்ன, அவ பிரிச்சுட்டா. வரம் கேட்கும் போது ரெண்டா பிரிச்சாளா இல்லையா? என்ன சொன்னா? என் மகன் அரசாழ்வது, சீதை கேழ்வன் வனமாழ்வது. அவ மனசுல பிரிவு வந்துடுத்து. என்னன்னு சொல்லிட்டா? எம்புள்ள ராமன் போகணும் காட்டுக்கு, நான் போய் கேட்கல. எம்புள்ள பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும் என்று வார்த்தையை சொல்லிட்டா. இப்ப அதே டிவிஷனை இங்க வர்றார். என்ன சொல்றா? உன் மகன் ஆழ்வான், சரி, இனிது ஆழ்வாய், நீயே இரு, நிலமெல்லாம் உண்மயம் ஆமே, உன்னுடைய பக்கத்திலே இருக்கட்டும், ஆளுதி போ, தந்தேன் கொடுத்தேன், உரைகுன்றேன் மாற்றல, என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்க்கும் நன்மகன், இந்த நாடு இரவாமை நய என்றான். எப்படி? என்னுடைய பிள்ளை, என்னுடைய கண்ணு, என் உயிர், எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கக்கூடிய இந்த ராமன் இந்த நாட்டில் இருப்பதற்கு நீ வார்த்தையை சொல். அருமையான விஷயம். இப்ப எப்பேற்பட்டவனாக தயரதினால் ராமன் அறியப்பட்டிருக்கிறான். தயரதனால் ராமன் எப்படி அறியப்பட்டிருக்கிறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை அவன் பரதனுக்கு சொல்லல, ராமனுக்கு சொல்றான். என்ன சொல்றான்? என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்க்கும் நன்மகன் இல்லையா? இந்த நாட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுங்கிற விஷயத்த நீ பேசு. அப்ப இந்த நாடும் நல்லா இருக்கணும்னு சொன்னா ராமன் இருக்கணும். அதை அவர் பேசாமல் பேசுகிறார். அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் தயரதனுக்கு அவ்வளவு உயர்வான ஒரு எண்ணம் இருக்கு வருது. மெய்யே என் தன் வேர் அற நூறும் வினை நோக்கி நெய்யா நின்றேன் நாவும் உலர்ந்தேன் நளினம்போல் கையான் இன்று என் கண் எதிர் நின்றும் கழிவானேல் உய்யேன் நங்காய் உன் அபயம் என் உயிர் என்றான். இதுதான் கடைசி அல்டிமேட்டான வார்த்தை. என்ன சொல்லிட்டான்? இது வரைக்கும் பேசினது என்ன? பரதன் ஏத்துக்க மாட்டான். பரதன் ஏத்துக்கிட்டாலும் மக்கள் ஒத்துக்க போறது இல்லை, வானோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், படிதான் வரப்போகுது உனக்கு. சரி, அப்படியே ஏத்துக்கிட்டாலும் ரெண்டுல ஒரு வரத்தை ஏத்துக்கோ. என்னது? உன் புள்ள நாடாளட்டும், ராமர் காட்டுக்கு போக வேண்டாம். எத்தனை விஷயங்கள் பேசினார். அவ்வளவு சொல்லி கடைசியில என்ன சொல்றார்? மெய்யே என் தன் வேர் அற நோரும் வினை நோக்கி நையா நின்றேன் நாவும் உலர்ந்தேன். இவ்வளவு பேசி நான் என்ன ஆகி போச்சு? நாக்கெல்லாம் உலர்ந்து போச்சு. நளினம்போல் கையான் இன்று என் கண் எதிர் நின்றும் கழிவானேல் உய்யேன் நங்கா. இப்ப கடைசி வார்த்தை என்ன சொன்னா? உன் அபயம் என் உயிர் என்றான். இப்போ நான் உயிரோட இருக்கிறதுக்கு நீதான் யோசிக்கணும். என் உயிர் இருக்கணுமா வேண்டாமாங்கிறதுக்கு நீதான். உன்னுடைய அபயமாக என்னுடைய உயிர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா, ராமன் இந்த நாட்டை விட்டு அகன்றால் என் உயிர் போகும்.
அவ்வளவுதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அவர் சொன்ன வார்த்தை இதுதான். ராமன் இந்த நாட்டை விட்டு அகன்றால் என் உயிர் போகும். இப்ப இது என்னதான் இருந்தாலும் ஒரு மனைவிக்கு ஒரு ஷாக்கா தான் இருக்கணும் இல்லையா? கணவன் உயிர் போயிடுமா? யோசிப்பாங்களா இல்லையா? கணவன் உயிருக்கு மேலாக ஒரு விஷயம் உண்டா? அப்போ கணவனை விட்டு அந்த மனைவி அந்த விஷயத்துக்கு வருவாளா? இதெல்லாம் யோசிப்பாளா இல்லையா? இப்போ ஒரு சாதாரண ஒரு நல்ல மனைவி கணவனுக்கே ஒண்ணு ஆக போகுது அப்படின்னு சொன்னா அவளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ கண்டிப்பா அதை ஏற்றுக்க போறது இல்லை, வேண்டாம் தான் சொல்லுவான். அப்ப அந்த இடத்தை கொண்டு அவர் டச் பண்றா. சரியா? இப்ப என்ன சொல்ற, அழகான ராமன் என்னுடைய கண் பார்வையிலிருந்து நீங்கி காட்டுக்கு போனான்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு உயிர் இருக்காது. அதனால நான் உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உன்னிடத்தில் அபயம், சரணாகதி ஆயிட்டேன், உன்னை சரணடைந்து விட்டேன். நான் உயிரோடு இருக்கணுமா இல்லையாங்கிறது நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்ட்டா. அப்போ இறந்தான் சொல்லும் இன் உரை கொள்ளான் முனிவு என்றாள் மறந்தான் எனும் நெஞ்சினாள் நானாள் வசைபாராள் சரம்தாள் வெள்ளாய் தந்த வரத்தை தவிர்க்க என்றாள் உரம்தான் அல்லால் நல்லறம் ஆமோ உரை என்றாள். என்ன சொல்லிட்ட? ஒரு வரத்தை கொடுத்துட்டு அது செய்ய மாட்டேன்னு சொன்னா இது நல்ல அறமா? அது தர்மமா? தரேன்னு சொல்லிட்டு தராம இருக்கிறது நியாயமா? ஆகவே நீ என்ன கேட்டாலும் என்ன மாதிரியான விஷயங்களை சொன்னாலும் கொஞ்சம் கூட தன்னுடைய பிடிவாதத்தில் இருந்து இறங்காதவளாக, மரம் போல், மரம்னா இந்த இடத்துல அப்படியே கல்லஞ்சக்காரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வன்மை நெஞ்சோடு நிக்கிறா, கல்லா நிக்கிறா, ஒரு மாற்றம் இல்லை. கொடுத்தா குடுண்டா, முடிஞ்சு போச்சு. நீ ஆயிரத்தை பேசிக்கோ, சரம்தாள் வில்லாய், என்ன பெரிய பெரிய வில்லெல்லாம் வச்சு வில்லெல்லாம் வச்சு பெரிய வில்லை கொண்டவனாக வீரம் கொண்டவனாக இருக்கக்கூடிய நீ இப்படி வரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அது தர்மமா? முதல்ல தரேன்னு சொல்லிவிட்டு இப்ப தரமாட்டேன்னு சொன்னா சரியா அப்படின்னு. இப்ப என்ன ஆயிப்போச்சு, கைகேயினுடைய கேள்வி கிட்டத்தட்ட தயரதனுடைய தர்ம சங்கடத்தினுடைய நிலை. அவன் இருதலை கொள்ளி எறும்பு போல் இங்கே மாட்டிக்கொண்டான். என்ன சொன்னா, வாக்கு கொடுத்துட்டான், வாக்கு கொடுத்ததை வச்சு அடிச்சுட்டா. அங்க அரசவையில இவன் வாக்கு கொடுத்துட்டான். என்னன்னு சொன்னா, ராமா உனக்கு பட்டாபிஷேகம் நாளைக்குன்னு சொல்லிவிட்டான். இங்க பாருங்க எவ்வளவு எவ்வளவு சிக்கல்ல போய் மாட்டின்னு இருக்கான் பாருங்க. அங்க அவன் சொன்னது நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பா அப்படின்னு எல்லாரையும் கேட்டு முடிவு பண்ணி அங்க சொல்லிட்டான். ராமர் சரின்னு கிளம்பி போயிட்டார். அவர் அவ்வளவுதான். அவர் அதை பத்தி பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. அப்பயே தானே பார்த்தோம். அவர் எல்லாத்துக்கும் ஆமான் மண்டையாட்டிட்டு போயிட்டார். அவ்வளவுதான். அவர் பெருசா ரியாக்ஷனே காட்டிக்கல. ஏன்னா அவருக்கு பின்னாடி என்ன நடக்கும் போதுன்னு அவருக்கு தெரியும். அதனால கம்மன் இருந்துட்டார். அவர் பாட்டுக்க போயாச்சு. அப்போ இவருக்கு மனசுல என்ன, ஐயோ நம்ம பிள்ளைகிட்ட சொல்லிட்டோம், பிள்ளையினுடைய மனசுல ஒரு ஆசை இருக்கலாம். அப்போ அவனை வரேன்னு சொல்லிவிட்டோம். இவன் திடீர்னு வரத்தை கொண்டு நிறுத்துறா, வரத்தை கொண்டு காட்டுறா. இவளை கண்டிக்கலான்னு சொன்னாலும் கஷ்டம், தரமாட்டேன்னு சொன்னாலும் கஷ்டம். நம்ம காலில் விழுந்து கெஞ்சியும் பார்த்தாச்சு, என் உயிரும் உன்னிடத்தில் அபயம்னு சொல்லியும் பார்த்தாச்சு இல்லையா? இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? கொடியாள் இன்ன கூறினாள் கூற குலவேந்தன் முடிசூடாமல் வெம்பரால் மொய் காணிடை மெய்ய நெடியான் நீங்கும் என் இனி என்ன. இந்த நாட்டிலே, அயோத்தி நாட்டிலே முடிசூடாமல் இந்த நாட்டை விட்டு நெடியான் என்று சொல்லக்கூடிய ராமபிரான் இல்லையா, நெடியான் என்று சொல்லக்கூடிய ராமபிரான் இந்த இடத்தை விட்டு நீங்கினான் என்று சொன்னால் நீங்கும் என் ஆவி இனி. ஓப்பனா சொல்றான். அவன் போறான் தெரிஞ்சதுனாலே நான் உயிரை விட்டுடுவேன்.
இடி ஏறுண்ட மால் வரை போல் மண்ணிடை வீழ்ந்தான். அப்படியே இடி ஒரு மலை மேல விழுந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதுபோல் அவன் மேல் விழுந்தது போல் விழுந்து கீழே விழுந்தான். அப்போ அந்த வார்த்தையும் சொல்லிட்டான். இப்ப நான் உயிரோடு இருக்க மாட்டான், அந்த சைட போயிட்டான். நான் வீழ்ந்தான் வீழா வெண்துயரத்தில் கடல் வெள்ளத்து ஆழ்ந்தான் ஆழா அக்கடலுக்கு ஓர்கரை காணான். வீழ்ந்தான் என்ன, பெரிய துயரத்தினுடைய கடலிலே வீழ்ந்தான். விழுந்தவனுக்கு ஆழ்ந்து போயிட்டான், ஆழமே காண முடியல, கரை காண முடியாத துயரத்தில் இருக்கிறான். சூழ்ந்தாள் துன்பம் சொற்கொடியாள் சொல்கொடு நெஞ்சம் போழ்ந்தாள் உள்ள புண்மையை நோக்கி புலருகின்றான். அவளுடைய அந்த மனசை பார்த்து, அவளுடைய சிறுமையை பார்த்து வெம்பி 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 மனசுல இவளா இவளா இவளா, மாற்றான் தாயினுடைய பிள்ளை என்று கூட நினைக்காமல், தன்னுடைய அடுத்த அனைவியினுடைய குழந்தைன்னு கூட பார்க்காம தன்னுடைய குழந்தையாக ராமனை வளர்த்த இவளா, இவளுடைய மனமா, இவள் இந்த வார்த்தையை கேட்கிறாளா என்று நினைத்து நினைத்து அவளுடைய சிறுமையை நினைத்து யோசிக்கிறான், வாடுறான், புலம்புறான். ஒன்றா நின்று ஆர் உயிரோடும் உயர் கேழ்வர் பொன்றா முன்னம் பொன்றினர் என்றும் புகழல்லால் இன்று ஓர்காரும் எல் வளையார் தம் இறையோரை கொன்றார் இல்லை கொல்லுதியோ நீ என்றார். கொடியோரை எப்படி கொடுமையாக இருக்கிறவளே அம்மா, இந்த உலகத்திலே என்ன, இந்த உலகத்திலே இதற்கு முன்பாக கணவனுக்கு முன்பு மனைவி மரித்தாள் அல்லது கணவனோடு சேர்ந்து தானும் இறந்து போனேன் என்று சொல்லக்கூடியவள் இருக்கிறாள். உன்ன மாதிரி கணவனை சாகடிக்கணும்னு நினைக்கிறவள் இல்லையா? தம் கணவரை கொலை செய்தவர் இல்லை. எப்போ? ராமாயண காலம் வரைக்கும். அது அப்படி வச்சுக்கணும். உடனே நீங்க இப்ப பண்ணலையா, இப்ப நியூஸ் எல்லாம் வருது, நீங்க டொரண்டோ ஸ்டார்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வருதுன்னு நீங்க என்ன கேட்கலாம். நான் சொன்னது ராமாயண காலத்தில், கம்பன் எழுதிய காலத்தில். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பன் சொன்ன காலத்திலே இருந்த சமுதாயம் எப்படி இருந்ததுங்கிறதுக்காக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ கணவனை கொன்ற ஒரு மனைவி கிடையாது, கணவனோடு இறந்தது அல்லது கணவனுக்கு முன்பே இறப்பதாக. ஏன்னா சுமங்கலியா போகணும்னு நிறைய பெண்களுக்கு எப்போதுமே பிரார்த்தனைகள் உண்டு. ஆகவே அப்படித்தான் நான் பார்த்திருக்கிறேன். நீ என்னம்மா இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி புலம்புறான். புலம்புன பிறகு அதுக்கு ஒரு உரையாசிரியர் நிறைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. நான் ஒரு சிலப்பதிகாரம் எல்லாம் கொடுத்திருக்காரு, அருமையான இடங்கள். அதுக்குள்ள நான் போகல, அது மாதிரி எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வந்திருக்குன்னு. ஏவம் பாராய் இல்முறை நோக்காய் அறம் என்னாய் ஆ என்பாயோ அல்லை மனத்தால் அருள் கொன்றாய் நா அம்பால் என் ஆர் உயிர் உண்டாய் இனி ஞாலம் பாவம் பாராது இன் உயிர் கொள்ளப்படுகின்றாய். இப்ப உன்னுடைய துன்பத்தை பார்க்கல, என்ன இருக்கக்கூடிய நடைமுறையை என்னங்கிறத யோசிக்கல, தர்மத்தை நினைக்கல, ஐயோ பாவம்னு இறங்கல, நீ கொஞ்சம் கூட அருள் பண்பே இல்லை உங்ககிட்ட, நான் என் உயிரை விட்டுடுவேன்னு சொல்றேன், அதுக்கும் கூட வருத்தப்படுறேன். நீ நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான், அதை பற்றிய மட்டும்தான் உன்னுடைய உணர்வு இருக்கு இல்லையா? இந்த ஞானத்தினுடைய பாவம், இந்த உலகத்தினுடைய பாவங்கள் என்று பாராமல் என்னுடைய இனிய உயிரை நீ கொல்லப் போகிறாய். ஏன்பால் ஓவா நான் மடம் அச்சம் இவையே தம் பூம்பால் ஆக காண்பவர் நல்லார். ஒரு பெண் என்று சொன்னால் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சிறந்த பண்புகள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லக்கூடிய பண்புகள் சரியா? அவைகள் அத்தனையுமே ஒரு பெண்ணிடத்திலே இருக்கும்னு பேசுவோம். புகழ் பேணி நான்பால் ஓரா நங்கையர் தன்பால் நனுகாரே ஆண்பாலரே பெண்பால் ஆரோடு அடவு அம்மா. அப்படி அந்த விஷயத்திலே நாணத்தன்மையை அறியாத மகளிர்களை, அவர்களை நீங்கள் என்ன என்று ஒப்புக்கொள்வீர்கள்? அப்போ பெண்களுக்கு உரியத்தான சிறப்பு பண்புகள் இல்லாத ஒரு பெண்ணை
இப்போ கைகேயினுடைய உருவமாக நிற்கக்கூடியவளை நாம என்னன்னு ஒத்துக்கிறது, என்னன்னு சொல்லி வியப்படைகிறது, அவளை எந்த கேட்டகரியில சேர்க்கிறதுங்கிற. என்னன்னா இதுக்கான லட்சணம் இது, அந்த லட்சணம் ஒண்ணு கூட இருக்கிற மாதிரி தெரியலேன்ட்ட. கொஞ்சமாவது இறக்கணும் இருக்கணும், சுபாவம் இறக்க சுபாவம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பச்சாதாபம் இருக்கணும், பரிவு இருக்கணும், ஒரு பெண்மைக்குரிய லட்சணங்கள் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் அப்படியே கடும் மனதோடு நிற்கக்கூடியவளா இருக்காளே, நான் என்ன சொல்றேன்? மண் ஆழ்கின்றாய் ஆகி வளத்தால் மதியால் வைத்து என்னா நின்றார் யாரையும் எல்லா இகழாலும் வெண்ணோர் காரும் வென்ற எனக்கு என் மனை வாழும் பெண்ணால் வந்தது அந்தரம் எனப் பெறுவேனோ. இந்த உலகத்துல எல்லா இடத்திலையும் ஜெயிச்சவன் இந்த தயரதன். எங்கெங்கேயோ போய் சண்டையெல்லாம் போட்டு என்னுடைய மதியால் வலிமையால் நான் உலகத்தை அத்தனையும் ஜெயித்து தசரத சக்கரவர்த்தின்னு பேர் எடுத்தவன் இன்னைக்கு ஒரு பெண்ணால் நான் உயிரிழந்தேன்னு பேச்சு வரப்போகுது இல்லையா? என்னதான் இருந்தாலும் அப்ப என்னப்பா அவர் தேவலோகத்துக்கெல்லாம் போனார், சண்டை போட்டார், நாகலோகத்துக்கு போய் சண்டை போட்டார், இங்க யாரையும் விடல, அத்தனை பேரும் சண்டை போட்டார், அத்தனை ராஜாக்களும் அவர் காலில் எல்லாம் விழுந்தாங்க, அஸ்வமேத யாகம் பண்ணார், உத்தரகாமேஷ்டி யாகம் பண்ணார், எல்லாம் பண்ணாருப்பா. ஆமா ஆமா எல்லாம் பண்ணா அந்த மனுஷன் கடைசியில போய் பொண்டாட்டி காலில் ஊண்டி செத்து விட்டானே. வருமா இல்லையா? இந்த வார்த்தை வந்துரும் அப்படிங்கிறதும் அவனுக்கு ஒரு விசாரம் வருது இல்லையா? இவ்வளவு பண்ணியும் கடைசியில இந்த வாரம் அவச்சொல் எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இடத்திலே அவன் புலம்பல்கள் நமக்கு புரியுது. இதை தொடர்ந்து அவனுக்கு என்ன நடக்க போகுது, அவன் அந்த வரத்தை தரானா, தராம எங்க போக போறான், தந்துதான் ஆகணும். ஆக தருவதற்கு முன்பாக அவன் என்ன சொல்றான், என்ன செய்ய போறான், அவனுடைய மனநிலைகள் என்ன அப்படிங்கிறத வருகின்ற வாரம் இதனுடைய தொடர்பா பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.